ரொம்ப நாளாவே ஒரு கிரேசியான எக்ஸ்பெரிமெண்ட் ஒன்று பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே யோசிச்சுட்டு இருந்தேன். அது என்ன எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயர் வேக்ஸ் கேண்டில்ஸ். பேசிக்கலி ஒரு கேண்டில் மாதிரி இருக்கும். அந்த கேண்டில் அவங்க காதில் ஃபிட் பண்ணிட்டு நெருப்பு கொளுத்தி விட்டுருவாங்க. நெருப்பு கொளுத்தி விட்டா அந்த கேண்டில் ஃபுல்லாக எரிஞ்சிட்டே வந்துட்டே இருக்கும். ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு ரிமைனிங் இருக்க கேண்டில் ஓப்பன் பண்ணி பிரிச்சு பார்த்தீங்க அப்படின்னா உள்ள ஃபுல்லாக இயர் வேக்ஸ், அதாவது காதுக்குள்ள ப்ரௌனா ஒரு வேக்ஸ் மாதிரி இருக்கும் தெரியுமா, ஒரு அழுக்கு மாதிரி. ஸோ அந்த கேண்டில் கொளுத்துனீங்கன்னா மொத்த அழுக்குமே அந்த கேண்டில் வந்து டெபாசிட் ஆயிரும். இது நிஜமாலே ஒர்க் ஆகுமா இல்லையா அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் இருக்கு. எனக்கு நிறைய பேருக்கு வந்து இருக்கும். எனக்கு காதில் ஒரு கேண்டில் ஒரு பேப்பர் மாதிரி வந்து வச்சு அதை கொளுத்தி விட்டா காதில் இருக்கக்கூடிய அழுக்கு எல்லாத்தையும் அது அப்படியே இழுத்துருது அப்படின்னா அது எப்படி ஒர்க் ஆகும்னு எனக்கு ஒரு டவுட் இருக்கு. ஸோ அதனால இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை லைவா இந்த வீடியோல நான் வந்து உங்களுக்கு செஞ்சு காட்ட போறேன். அண்ட் இதுக்காக அமேசான்ல ஓரளவுக்கு நல்ல ரிவ்யூஸ் இருக்கு, நிறைய பாசிட்டிவ் ரிவ்யூஸும் இருக்கு. 2 கேண்டில்ஸ் 2 டிஃபரெண்ட் பிராண்ட்ஸ்ல இருந்து வாங்கியிருக்கேன். ஸோ இந்த வீடியோல இந்த கேண்டில்ஸ் நிஜமாலே ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படிங்கிற ஜென்யூன் ரிவ்யூ உங்களுக்கு வந்து நான் கொடுக்க போறேன். இந்த பெய்ட் கொலாபரேஷன் ஸ்பான்சர்ஷிப்லாம் இல்லை. ஏன்னா எனக்குமே இது ஒரு கிரேசியான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் சரிங்களா. ஏன்னா நான் ரொம்ப நாளா இன்ஃபேக்ட் ரொம்ப வருஷமாக இந்த மாதிரி ஒரு மெத்தட் எனக்கு இருக்குன்னு தெரிஞ்சதுலேருந்து இதை நான் ட்ரை பண்ணணும்னு நினச்சி கடைசியில் இந்த வீடியோவில் தான் நான் வந்து அதை ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன் ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து ஒரு பிராண்டோட கேண்டில் அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பிராண்ட் கேண்டில். ரெண்டுமே வந்து டிஃப்ரெண்ட் பிராண்ட்ஸ் டிஃப்ரெண்ட் செல்லர்ஸ் சரிங்களா. இதை மேனுஃபேக்சர் பண்ண அதே கம்பெனி இந்தியன் இயர் கேண்டில்ஸ்னு போட்டிருக்கு. அதே கம்பெனி தான் இதையும் வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கு. அதே இந்தியன் இயர் கேண்டில்ஸ் அப்படின்னு தான் போட்டிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் கேண்டில் நான் வந்து என் மேலே ட்ரை பண்ண போகிறத சொன்ன மாதிரி என் ஃப்ரெண்டு வந்து ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் ஆடு தானாக வந்து பிரியாணிக்கு தலையை கொடுக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு பேர் ஆஃப் கேண்டில்ஸை நான் வந்து இவனுக்கு யூஸ் பண்ணி எந்த அளவுக்கு காதில் இருக்க அழுக்கு எடுக்குதா இல்லையா அப்படின்னு நம்ம வந்து பார்த்துடலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம லெட்டி ஷாப்ஸ் அப்படிங்கிற ஆப் பற்றி பார்த்துட்டு போயிடலாம். பேசிக்கலி வந்து ஒரு கேஷ்பேக் ஆப், யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப். நம்ம ரெகுலராக ஆன்லைனில் ஷாப் பண்ணுவோம் இல்லையா, அமேசான், மிந்த்ரா, ஃப்ளிப்கார்ட், ஏஜியோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெப்சைட்லாம் நீங்கள் டேரெக்டாக போய் ஷாப் பண்ணாமல் இந்த லெட்டி ஷாப்புங்கிற ஆப் மூலமாக போய் ஷாப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வெப்சைட்ஸில் ஆல்ரெடி என்னென்ன ஆஃபர் இருக்கோ அதுவும் கிடைச்சிரும். அது போக ஆஃபர்லாம் போக ஃபைனல் பிரைஸ் ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த ஃபைனல் பிரைஸில் உங்களுக்கு மறுபடியும் கேஷ்பேக் வந்து கிடைக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மிந்த்ராவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிக்கெஸ்ட் ஃபேஷன் சேல் போயிட்டு இருக்கு. க்ளோஸ் டு 50 to 90% ஆஃபர் மிந்த்ராவோட ஆப்பில், மிந்த்ராவோட வெப்சைட்டில் ஆல்ரெடி உங்களுக்கு கிடைக்கும். பட் நீங்கள் டேரெக்டாக போகாமல் இந்த லெட்டி ஷாப்ஸ்ங்கிற ஆப் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி அது மூலமா நீங்க மிந்த்ரா ஓபன் பண்ணீங்க அப்படின்னா மிந்த்ராவோட வெப்சைட் பேஜ் இந்த லெட்டி ஷாப்ஸ்ங்கிற ஆப்க்குள்ளே ஓப்பன் ஆயிடும். ஸோ அந்த மிந்த்ரா பேஜ்ல நீங்க ரெகுலரா எப்படி மிந்த்ரால ஷாப் பண்ணுவீங்களோ அதே மாதிரி ஷாப் பண்ணலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா மிந்த்ரால இந்த டிசம்பர் 10th to 16th வந்து பாத்தீங்கன்னா பிக்கெஸ்ட் ஃபேஷன் சேல் வந்து போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்களா. 50 to 90% ஆஃபர் ஆல்ரெடி உங்களுக்கு கிடைக்கும். அந்த 50 to 90% ஆஃபர் போக ஃபைனல் பிரைஸ்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த லெட்டி ஷாப்ஸ் மூலமா நீங்க போய் ஷாப் பண்றதுனால உங்களுக்கு ஃபைனலா திருப்பியும் வந்து பாத்தீங்கன்னா 4.5 to 13.5% வரைக்கும் மறுபடியும் அடிஷனலா உங்களுக்கு கேஷ்பேக் வந்து கிடைக்கும். ஸோ பேசிக்கலி வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஆப் தான். ஸோ ஆப்போட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நிறைய ஷாப் பண்ணுவீங்க, அதுவும் இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் சீசனில் இந்த மாதிரி ஃபேஷன் சேல்லாம் ஷாப் பண்ணுவீங்க நிறையா அப்படின்னா ஆல்ரெடி இருக்க ஆஃபர் போக எக்ஸ்ட்ரா கேஷ்பேக் கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்க. எதுவும் ஒரு வெள்ளை பேப்பரில் கையெழுத்து போட்டு கொடுத்துறியா? உனக்கு என்ன ஆனாலும் நான் பொறுப்பு கிடையாது. வலிக்குதா? சாரிடா, நான் பாட்டு இறக்கிட்டே இருக்கோம்ல. ஓகேவா? அது விழுவுது மச்சான், நான் பிடிச்சிக்கிறேன். ஸோ டன், கொளுத்திட்டேன். ஒருத்தனுக்கு மேலே கப்பான்னு எரியுது. எப்படி இருக்குல்ல? உள்ளே வந்து ஒரு ஸ்மோக் உள்ளே போகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. அப்படியே சவுண்டு உஸ்ன்னு காற்றடிக்கிற மாதிரி இருக்கு. ஓ, வலிக்குதா? சூடாக இருக்கா? இல்லை, லைட்டாக வார்மாக இருக்குது வச்சதை விட. நான் பிடிச்சிக்கிறேன். வலிச்சிச்சு, எரியுது, சூடாக இருக்கா டெஸ்ன்னு சொல்கிறா. ஓகே 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 ஓகேவா? இல்லைன்னா நானே ஃபஸ்ட் ட்ரை பண்ணிவிட்டு அப்புறமா உனக்கு கொடுத்துருக்கலாமோ. ஆக்சுவலி என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, பட் அவனே வால்டராக வந்து இந்த மாதிரி நான் பண்ணுற மச்சான்னு சொல்லவும் தான் நான் அவனுக்காக கொடுக்குறேன். நான் அவனை விட்டுருக்க மாட்டேன். ஆக்சுவலி காதுக்குள்ளே மழை பெய்கிற சவுண்டு மாதிரி இருக்கும். அது நெருப்பு க்ளோஸ் தான் நீங்கள் காலில் வச்சிங்கன்னா ஒரு மாதிரி எரியிற சவுண்ட் இருக்கும் இல்லையா, க்ளோஸ் டு சிமிலராக மழை பெய்கிற சவுண்ட் மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்குது போல இருக்குது. ஆக்சுவலி நான் இப்போ கொஞ்சம் தம்ப்நெயிலுக்கு ரெடி பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த ஷார்ட்டை விட்டு எனக்கு தம்ப்நெயிலுக்கு பெஸ்ட் தம்ப்நெயில் கிடைக்காது. நல்லா இல்லை, அதை விட இது நல்லா இல்லை. நல்ல வித்தியாசமாக கொடுங்க. வித்தியாசமாவா? இது வரைக்கும் எந்த வலி எதுவுமே இல்லை. இல்லை. ஸோ க்ளோஸ் டு ஒரு 2-3 minutes கிட்ட ஆயிடுச்சு இல்லை. இப்போ நாம இது ஆக்சுவலி எப்படி ஆஃப் பண்ணு போட்டிருக்காங்கன்னா இந்த நெருப்பு அப்படியே தண்ணியில் போடுங்க அப்படின்ற மாதிரி பாக்கெட்டில் போட்டிருக்காங்க. ஃபுல்லாக இல்லை, அந்த நெருப்பு அணையிற மாதிரி தண்ணியில் போடுங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஓகே ஓகே ஓகே, எடுத்துட்டு ஜஸ்ட்டு ஓகே. இப்போ காதில் ஆக்சுவலி ஒன்றுமே தெரியல, உள்ள நார்மலாக தான் இருக்குது. ஸோ இப்போ நான் இதை பிரிக்கிறேன். இன்னும் வெள்ளை வெள்ளை பவுடராக இருக்குது. ஸோ ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன், ஒரு மாதிரி வெள்ளைன்னு பவுடர் மாதிரி இருக்குது. கேண்டில்லேருந்து வரக்கூடிய பவுடரா இல்லை காதுலேருந்து வந்த வேக்ஸா என்னன்னு டவுட்டாக இருக்குது. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், அவனோட இன்னொரு காதுலையும் நான் வந்து ட்ரை பண்ண போகிறேன். பண்ணிடலாமா? இன்னொரு காதில் ஓகே தானே உனக்கு?
ஐயோ பத்திக்கிச்சு ஓ தம்பி. ஸோ போதும்னு நினைக்கிறேன். ஓகே தண்ணியில் போட்டுரு இது. ஓகே டன். இப்போ நாங்கள் வந்து இதை பிரிக்கிறோம். இதில் நான் ஒரு மாதிரி அழுக்கெலாம் வந்திருக்குல்ல மச்சான், உண்மையை சொல்லு, நீ இந்த காதை க்ளீன் பண்ண மாட்டேதுன்னு. ஒரு காதை மட்டும் தான் க்ளீன் பண்ணுவியா? அப்படிலாம் இல்லை. எந்த காதை எப்படி மெயின்டைன் பண்ணுறியோ அதே அது. ஆனால் இதில் மட்டும் இவ்வளோ வேக்ஸ் மாதிரி வந்திருக்கு. அதே பிராண்டில் ஒயிட் கலரில் ஒரு கேண்டில் இருந்துச்சு. அதே பிராண்டில் ஒரு எம்டி கேண்டில் ஓப்பன் பண்ணி நான் வந்து ஃபஸ்ட்டு பார்த்துடுறேன். மேபி உள்ளே ஏதாச்சும் இருக்குமா அப்படின்னு டவுட் இருக்கும். எனக்குமே இருக்குது. இதில் பார்த்தா எதுவும் தெரில. பட் எதுக்கும் நான் உங்களுக்கு பிரித்து காமிச்சிடுறேன். உள்ளே ஏதாச்சும் இந்த மாதிரி பவுடர் கோட்டிங் மாதிரி எதுவும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆக்சுவலி பிரிச்சுட்டேன். உள்ளே வந்துட்டு ஆக்சுவலி எதுவுமே இல்லை. இதை அப்படியே ஓப்பன் பண்ணி வச்சே கொளுத்தோமா, உள்ளே எதுவும் ஆகுதுன்னு பார்ப்போமா? ஸோ நான் கொளுத்திட்டேன். ஸோ இப்போ நான் இதை கொளுத்தும் போதே உள்ளே ஏதாச்சும் கலர் ப்ரொடியூஸ் ஆகுதா அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். ஸோ கொளுத்தும் போது ட்ராப்ஸ் ஆஃப் வேக்ஸ் வந்து கீழே விழுந்துச்சு. ஆனால் காதுக்குள்ளே போடல எதுவுமே. காதுக்குள்ளே எதுவும் வேக்ஸ் போச்சா? இல்லை நமக்கு அந்த எயிர ஃபீல் மட்டும் தான் இருக்கே தவிர வேக்ஸில் எதுவும் போடல. ஸோ இங்கே தெரியும் நினைக்கிறேன். நான் டோஸ்ட்டில் காமிக்கிறேன். ஒரு லிக்விட் மாதிரி வருது பார்த்தீங்களா, மெழுகு. ஸோ ஃபுல் கேண்டிலும் கொளுத்திட்டோம். இதில் வந்து வேக்ஸ் மட்டும்தான் வருது தவிர பவுடர்லாம் எதுவுமே வரல. இதுக்கு மேலே கொடுத்தா கை இருந்துடும். ஸோ இப்போ ஓப்பன் பண்ணாத ஒரு ஃபுல் கேண்டில் வந்து கையில் இருக்குது. இதை நம்ம ஓப்பனே பண்ணாமல், ஐ மீன் லைக் அதை பிரிக்காமல் அப்படியே வந்து இப்போ நாங்கள் கொளுத்த போகிறோம். ஸோ கீழே தெரியுதா? ஸோ எரிக்கும் போது பயங்கரமாக கீழேருந்து புகையாக கிளம்புது. ஸோ அந்த புகை எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு வேக்ஸ் புகை மாதிரி தான் இருக்குது. இப்போ இதை நாங்கள் வந்து செக் பண்ண போகிறோம். மச்சான் தண்ணியில் நான் வீடியோ எடுத்துடுறேன் மச்சான், அப்புறம் ப்ரூஃப் போயிடும். போ அடங்கோனியா டேய். ஸோ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா காதிலே வைக்கல, வெறும் இதை கொளுத்திருக்கோம். அதுலேயும் பவுடர் வந்திருக்கு. அண்ட் அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த காதில் இருக்கக்கூடிய வேக்ஸ் மாதிரி வந்திருக்கு. ஸோ இது வந்து நான் அடித்து சொல்லுவேன், இது வந்து காதுலேருந்து வரக்கூடிய அழுக்கு கிடையாது. நான் வேணால் உங்களுக்கு கையில் கூட அமுக்கி காட்டுறேன். எரிஞ்சு போன ஒரு மெழுகு ஸ்மெல் தான் இருக்குது. அது வந்து காதுலேருந்து வரக்கூடிய அழுக்கெலாம் கிடையாது. ஏன்னா நான் கையிலே தொட்டு உங்களுக்கு ஸ்மெல் பண்ணி காமிக்கிறேன். காதுலேருந்து வரக்கூடிய அழுக்கு எப்படி ஸ்மெல் இருக்கும்னு நமக்கு தெரியும். ஸோ இது வந்து காதை வந்து க்ளீன் பண்ணுறது கிடையாது இந்த ப்ராடக்ட்டு. ஸோ இது வந்து காதில் கொளுத்துனது, இது காதுக்கு வெளியே சும்மா ஏரில் கொளுத்துனது, ரெண்டுத்துலேயும் ஒரே ரிசல்ட் தான் எங்களுக்கு வந்து கிடச்சிருக்கு. பேசிக்லி இந்த ப்ராடக்ட்டு காதை வந்து க்ளீன்லாம் வந்து பண்ணுறது கிடையாது. ஐ மீன் லைக் காதில் இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் வெளியே எடுக்கிறது கிடையாது. அது காதை க்ளீன் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ராடக்ட்டில் எங்கேயுமே மென்ஷன் பண்ணல. ஸோ இப்போ அந்த பவுடர் வெள்ளை வெள்ளையாக இருக்குல்ல, அதை வந்து நான் கொளுத்துறேன். என்ன ஆகுதுன்னு பாருங்கள். தெரியுதா? ஸோ மச்சான் ப்ரௌன் ப்ரொடியூஸ் ஆகுது தெரியுதா? தெரியுதா? இப்போ ஒரு ப்ரௌன் லிக்விட் மாதிரி வருது பார்த்தீங்களா? போதும், அணைச்சிட்றேன். போயிடுறோம். Please don't try this at home.